இங்க கோர் அப்படிங்கிறவனும் அவனோட பொண்ணும் பூமியே அழியிற நிலைமையில இருக்கிறதுனால ஒரு பாலைவனத்துல நீரை தேடி அலையறாங்க. ஆனா பல நாள் தேடியுமே உங்களுக்கு தண்ணியும் கிடைக்கல, சாப்பிடறதுக்கு சாப்பாடும் கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு கொடூரமான சிச்சுவேஷன்ல எல்லாரும் என்ன பண்ணுவோம், சாமியை தானே கும்பிடுவோம். அதே மாதிரி தான் இவனும் அவனோட குலதெய்வமான ராபுவை வழிபாடு பண்றான். பட் அவன் கும்பிட்டது எந்த சாமி காதலையும் உழவல போல ஒரு சாமியுமே உதவிக்கு வரல. அதனால அவனோட பொண்ணு தாகத்தினாலையும் பசினாலையும் கொடூரமா அவனோட மடியிலே செத்து போறான். அவனோட பொண்ணை அடக்கம் பண்ணிட்டு இவனுக்கு இறங்கி போய் அங்கேயே படுத்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு குரல், நீ கஷ்டப்பட்டது போதும், என்கிட்ட வரதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு, நீ வா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் எங்க வருதோ அந்த டைரக்ஷன் நோக்கி வேகமா நடந்து போறான். போய் பார்த்தா பெரிய சோலைவனம். அங்க தண்ணியை பார்த்தவன் அதுக்குள்ள உளுந்தே அவன் வயிறார தண்ணி குடிச்சுக்கிறான். தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே தவழ்ந்து போறான். ஒரு வால் அவனோட கையை கிழிச்சிருது. பட் அந்த புண்ணுமே அடுத்த செகண்டே அறியுது. அப்போ பக்கத்திலேயே நிறைய பழங்களா கிடக்குமா. வேகமா போனவன் எடுத்து மொச்சுக்கு சாப்பிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒருத்தன் தலையில கிரீடத்தோட உட்காந்துட்டு, பாத்தீங்களா இந்த நாயை நம்ம இடத்துக்கே வந்து நான் சாப்பிட வேண்டிய பழங்களே சாப்பிட்டு இருக்குன்னு சொல்ல, உடனே கோர் அவனை பார்த்துட்டு, ஐயோ கடவுளே, என் குலதெய்வம் ராபுவே, நீங்க தான் இங்க கூட்டிட்டு வந்தீங்களா, சாமி உங்களோட கருணையே கருணைன்னு சொல்லிட்டு, சாமி ஊருக்குள்ள சாதி கலவரம் மத கலவரம்னு ரொம்ப அநியாயம் நடக்குது சாமி, வேற சாமியை கும்புறவன் உங்க பிள்ளைங்களுக்கு 50% டாக்ஸ் எல்லாம் போறான் சாமி, இந்த கொடுமையில இருந்தெல்லாம் நீங்க தான் சாமி எங்களை காப்பாத்தணும் பரம்பொருளேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறான். அதை கேட்ட சாமி, டேய் பக்தா, உன் பக்தியை மெச்சினம், நீ கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்க போறேன்னு சொல்லுவாருன்னு நினைச்சிருப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. ஏண்டா சோட்டா பாய், இந்த ஜாதி மதம் எல்லாத்தையும் உருவாக்குனது நான் தான். நானே நினைச்சாலும் அதெல்லாம் அழிக்க முடியாது. எங்களுக்கெல்லாம் டைம் பாஸே தாண்டா முட்டா பையில. இங்க கடவுளுக்குள்ளே 1008 ஜாதி இருக்கு, டாமினேஷன் இருக்குது. இதுல உங்களுக்குள்ள இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. உனக்கு பின்னாடி ஒருத்தர் செத்து கிடக்குறான் பாரு, அவன் தான் நரக கடவுளோட அசிஸ்டன்ட். அவனுக்கு என்னைய கொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசரா. அதனால நரக கடவுளை நோக்கி ரொம்ப நாளா தவம் பண்ணி நெக்ரோஸ்வாட் அப்படிங்கிற ஒரு பெரிய வாள் ஒன்று வாங்கிட்டு நேர என்னை வெட்ட வந்துட்டான். ஆனா நான் யாரு, கடவுள், என்னை ஈஸியா கொன்ற முடியுமா, அதான் பொழந்து போட்டு வச்சிருக்கேன். இப்படி கடவுளுக்குள்ளேயே அடிச்சுக்கும் போது நீங்க அடிச்சுட்டு செத்தா என்ன பொழச்சா என்ன, எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லைன்னு சொல்றாரு. அதை கேட்ட கோர், அப்ப நாங்கெல்லாம் செத்து போயிட்டா உங்களுக்கு யார் பூஜா புனஸ்காரம் எல்லாம் பண்றதுன்னு கேட்க, ஆமா அப்படியே ஒரு அறுத்து தள்ளிடுவாரு, நீ சத்தா அதுக்கப்புறம் உன்னைய மாதிரி 1000 பேர் வருவான், அப்படியே வரலைனாலும் 1000 கணக்குல ஏஜென்ட் வச்சிருக்கேன், எல்லாவனும் எனக்காக பிரச்சாரம் பண்ணுவான், நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்ல, டேய் அப்ப நீ கடவுளே இல்லடா அரசியல்வாதிரான்னு திட்ட, உடனே கடவுள் அவனோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாரு. ஆல்மோஸ்ட் கோரோட உயிர் போற நேரத்துல கரெக்டா அந்த நெக்ரோஸ்வாட் அவனோட கைக்கு வந்துருது. அவன் உடனே கடவுளை சங்கரே சொல்லிடுறான். அப்போ ராபு கடவுள், டேய் நான்லாம் லெவல் 1 கடவுள் தான், இதுக்கப்புறம் லெவல் 100 வரைக்கும் கடவுள் இருக்கிறாங்க, அந்த வாளோட பவர் உனக்கு தெரியல, கத்தி எடுத்த நீ ஒரு கத்தியால தாண்டா சாவ விட்டுட்டு செத்து போறான். அதை கேட்ட கோர், போடாடே போடா, என் பொண்ணு சாகும் போது வராத நீங்கெல்லாம் ஒரு கடவுள், உங்களுக்கு நான் மரியாதை வேற பண்ணணுமா, இதுக்கப்புறம் பாடுறா ஒவ்வொரு கடவுளையும் போட்டு தள்ளுறதுதான் என்னோட ஃபுல் டைம் டியூட்டின்னு சொல்லிட்டு மொத்த 7 உலகத்தையுமே ஆட்டி படைக்கிறான். இப்படி நெக்ரோஸ்வாடோட சக்தியை வச்சு 7 லோகத்தையும் ஆட்டி உடைச்சிட்டு இருக்கிற நம்ம கோர மின்னல் கடவுள் தோர் அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ணி 7 லோகத்தையும் காப்பாத்துறது தான் இந்த படத்தோட கதை.